ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். கட் பண்ணி வச்சுருக்க ஃப்ராக்கை எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். இதோட கட்டிங் வீடியோ ஆல்ரெடி நான் அப்லோட் பண்ணியாச்சு. இது வந்து பார்ட் 2 வீடியோ. இதில் சில பீசஸ் நான் வந்து எடுக்கலை, இங்கே வச்சுருக்கேன். இப்போ இதெல்லாம் வந்து வச்சுருக்கேன் ஆல்ரெடி. உங்களுக்கு வீடியோவில் இதில் என்ன அப்படின்றது காட்டிட்டேன். இப்போ நான் ஃபஸ்ட்டு என்ன செய்ய போகிறேன்னா, நெக்கு ஃபஸ்ட்டு தைச்சிட போகிறேன். நெக்குக்கு வந்து கிராஸ் பீஸ் கருப்பு கலரில் வெட்டியிருக்கேன். இப்போ இது ரெண்டு விஷயம் நம்ம செய்யணும். ஒன்று வந்து பேக் நெக் இருக்குது பாருங்கள், இதில் ரவுண்ட் நெக்கு தான் வெட்டியிருக்கு, சரியா, போட் நெக் ஷேப்பு. இப்போ இதுக்கு கிராஸ் பீஸ் வச்சு நெக்கு தைக்க போகிறேன். அடுத்தது இந்த பீஸுக்கு ரோப்பெல்லாம் வைக்கணும். இப்போ இது இருக்கட்டும், இது இப்போ தேவையில்லை. இதில் ஒரே ஒரு விஷயம் செய்யணும், அதை செஞ்சுட்டு அதுக்கப்புறமா தைக்கலாம். ஏன்னா இது வந்து நெக்கு அளவு எடுத்து நம்ம வெட்டணும். அப்போ நம்ம தைச்சிட்டோன்னா வேறு அளவு மாறிடும். அதுக்காக இப்போயே இதை வெட்டிடலாம். இப்போ இதை வந்து ரெண்டாக மடிச்சுக்கிறேன். இந்த பீஸை வந்து ரெண்டாக மடிச்சிருக்கேன். இப்போ சென்டரில் ஒரு பீஸ் வைக்கிறதுக்காக நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள், ரெண்டாக மடக்கி வச்சுருக்கேன். இதை வந்து இந்த துணிக்கு கீழே சென்டரில் இப்படி வர மாதிரி வைக்கணும். இது மேலேயே வைக்கிறேன், கீழே வைக்கல, மேலேயே வச்சுட்டு நம்ம வந்து பின் பண்ணிக்கணும். ஓகேவா, இது இப்போ வந்து இதை டேர்ன் பண்ணிக்கிறேன். ஏன்னு சொன்னால், இப்போ இந்த இடம் இருக்குது இல்லையா, இந்த இடம் இதில் தான் அந்த இன்னொரு பீஸ் ஜாயிண்ட் பண்ண போகிறோம். இப்போ இந்த பீஸ் வந்து இந்த இடம் வருது இல்லையா, இதில் தான் இது ஜாயிண்ட் ஆக போகுது. இப்படி பேக் சைடில் இது ஜாயிண்ட் ஆக போகுது. அப்போ இந்த கருப்பு துணி இருக்குது பாருங்கள், இதில் இந்த வளைவு ஷேப் வந்து நம்ம எடுக்கணும். அப்போ இது ஜாயின் பண்ண பிறகு நம்ம இது எல்லாமே தைச்ச பிறகு நெக்கு வெட்டி தைச்சா ஃபினிஷிங் வந்து நல்லா இருக்காது. இது வந்து கொஞ்சம் கனமாகிடும், தைக்க கஷ்டமாக இருக்கும். அதனால் இப்போயே வந்து இதை நாங்கள் வச்சு வெட்டிக்கிடலாம். இந்த கழுத்தை வந்து வெட்டிக்கிடலாம். இப்போ இதை வெட்டும் போது இப்படி பின் பண்ணி வச்சுருக்கிறனால ஈஸி தான். இப்போ இந்த கழுத்து இந்த இடம் வருதில்ல, இது வரைக்கும் நான் வெட்ட போகிறது கிடையாது, இந்த வரைக்கும் தான் இப்போ வெட்ட போகிறேன். அளவுக்காக தான் இப்போ இதை எடுத்துக்கிறேன். ஓகேவா, எடுத்துட்டு அவ்வளோதான். ஓகேவா, இங்கே பாருங்க, இது மேலே வரைக்கும் பண்ணாமல் இது சைடில் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். ஏன்னா இதில் நம்ம வந்து ஒரு பீஸ் ஜாயின் பண்ணுவோம், அதுக்காக தான். இப்போ இதை தனியாகவே நம்ம கழுத்து தைச்சி திருப்பி ரெடியாக வச்சுட்டோம்னா இன்னொரு பீஸும் இதுவும் ஜாயின் பண்ணும்போது அதுவும் ரெடி பண்ணிட்டு தான் நம்ம இதில் ஜாயின் பண்ணுவோம். அப்போ நம்மளுக்கு கழுத்து தைச்ச மாதிரி நீட்டாகிடும். அதுக்காக தான் இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னா, இந்த ஃப்ரண்ட்டு பீஸ் இருக்குது இல்லையா, இதுக்கு கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து தைக்க போகிறேன். அடுத்தது இதுக்கும் பிளாக் கலரில் கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து தைக்க போகிறேன். இப்போ இந்த கழுத்து ரெண்டு பீஸ் இருக்குல்ல, ஃப்ரண்ட்டு பேக்கு ரெண்டுமே இருக்குது. இதுக்கு நம்ம கிராஸ் பீஸ் வச்சு கழுத்து தைக்கணும். ஸோ பிளாக்கில் ஃபஸ்ட்டு தைச்சி காட்டிடுறேன். பிளாக்கில் எப்படி தைக்கிறனோ அதே மாதிரி தான் இதுலேயும் தைக்கணும், எந்த வித்தியாசமும் இல்லை. இது கொஞ்சம் ஃபுல் ரவுண்டாக பெருசாக வருது, இது கொஞ்சம் சின்னதாக வருது. அப்போ உங்களுக்கு வீடியோவுக்கும் கொஞ்சம் ஷார்ட் வீடியோவாக வரும். அதுக்காக நான் இதில் உங்களுக்கு தைச்சி காட்டுறேன். மேலே இருந்தாலும் சேம் ப்ரொசீஜர் தான். இப்போ இந்த கிராஸ் பீஸ் வெட்டியிருக்கேன் பாருங்கள், இது அளவுக்கு இது இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா, இருக்குது, கரெக்டாக இருக்குது. அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்ம இன்னொரு பீஸ் வந்து ஜாயின் பண்ணிக்கணும், இல்லை நீட்டாக கட் பண்ணிக்கணும். இந்த ரெண்டில் ஒன்று நம்ம பண்ணணும். இதுக்கு நான் இன்னொரு பீஸ் ஜாயின் பண்ண தேவையில்லை. இப்போ இதை ரெண்டாக மடிக்கிறேன். ஓகேவா, கழுத்து நிறைய மெத்தடில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன், ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன், டைம் கிடைச்சா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இதை வந்து ரெண்டாக மடக்கிட்டு இதில் இப்படியே வச்சு தைக்க போகிறேன். தைக்கும்போது இந்த ஜாயின் ஸ்டார்டிங் இருக்குது பாருங்கள், இந்த ஸ்டார்டிங்கும் ஒன்றா இருக்கிற மாதிரி இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்படியே வச்சு தைக்க வேண்டியதுதான். ஸ்ட்ரெயிட்டாக அந்த இடத்த வந்து இந்த இடத்த ஸ்ட்ரெயிட்டாக வெட்டிட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து அப்படியே தான் ஸ்டார்ட் பண்ணுறேன். இது நீங்கள் வேறு மெத்தடில் கழுத்து தைக்கிறதுனாலும் தைங்க.
நான் சுடி டாப்புக்கு எப்போவுமே இந்த மெத்தட் தான் தைப்பேன். நான் நெக்கோட டிசைனை பொறுத்து தான் இந்த கழுத்து தைப்பேன். டிசைன் வந்து கொஞ்சம் கஷ்டமான டிசைனாக இருந்தால் ஸ்டிஃப் வச்சு தைப்பேன், இல்லை சேம் பீஸ் வெட்டி தைப்பேன், அதே மாதிரி வெட்டி சதுர பீஸ் வச்சு தைப்பேன். ஸோ நிறைய மெத்தடு வந்து நான் போட்டிருக்கேன். ரவுண்ட் நெக்குன்னா நான் இந்த மெத்தடு தான் தைப்பேன். இது கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும், ஃபினிஷிங்கும் நீட்டாக இருக்கும். ஃப்ரண்ட்டுக்கு தைக்கிறதுக்கு எனக்கு துணி பத்தாது, அது வந்து பெருசாக இருக்கிறனால நான் வந்து 2 பீஸை ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ க்ராஸாக நம்ம தைக்கும்போது க்ராஸாகவே தான் ஜாயின் பண்ணணும், ஸ்ட்ரெயிட்டாக ஜாயின் பண்ணக்கூடாது. இப்போ இந்த கிராஸ் பீஸ் இருக்குது பாருங்கள், இந்த கிராஸும் இப்படி வச்சு நம்ம ஸ்ட்ரெயிட்டாக செட் பண்ணிக்கணும். செட் பண்ணிவிட்டு இதையும் இப்படி எடுத்து இதை வந்து ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஜாயின் பண்ணும்போது இப்படி எல் ஷேப்புக்கு இருக்கும், ஒன்று இந்த பக்கமும் ஒன்று இந்த பக்கமும் இருக்கும். இது வந்து இப்படி ஸ்ட்ரெயிட்டாக கட் பண்ணிட்டும் நம்ம வந்து மடித்து தைக்கலாம். சரியா, கட் பண்ணி தைக்கிறது நல்லா. இப்போ இதை இந்த மேலே இப்படி வைக்கணும். இந்த எக்ஸஸ் துணியை வந்து கட் பண்ணிடணும். இப்போ இதுவும் அதே மாதிரி தான், எக்ஸஸ் துணியை கட் பண்ணிடணும். இப்போ நாட்ச் வெட்டுறதுனா என்னென்னா, நம்ம இந்த வளைவு இருக்குல்ல, இதுக்கு சின்ன சின்ன கட்ஸ் கொடுத்தா தான் இது ஈஸியாக இப்படி டர்ன் ஆகும். அதுக்கு நம்ம நாட்ச் வெட்டணும். இந்த ஷார்ப்பு வெட்டுற கத்திரிக்கோல் தான் நம்ம யூஸ் பண்ணி ஆகணும். ஸோ நீங்கள் தையல் மிஷினில் வச்சு வெட்டுறீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டணும். இந்த நூல் இருக்கு இல்லையா, அதை விட்டு கீழே போகக்கூடாது, கரெக்டாக அந்த நூலுக்குள்ளேயே வெட்டணும். இப்போ இதை என்ன பண்ணணும், இப்படி விரித்து வச்சு ஒரு படிமான தையல் போடணும். இப்படி போடும்போது இந்த தச்ச பீஸும் இந்த கழுத்துக்கு வச்ச துண்டு எல்லாமே ஒரு பக்கமாக மேல் பக்கமாக போகணும். இப்போ இதை வந்து மடித்து தைச்சிடணும். இப்போ உங்களுக்கு விரிஞ்சு கொடுக்கும். நீங்கள் இந்த நாட்ச் வெட்டாமல் நீங்கள் வந்து படிமான தையல் போட்டிங்கன்னு சொன்னால் இந்த கழுத்தை இப்படி விரிஞ்சு கொடுக்காது உங்களுக்கு, சரியா, சுருண்டு வந்துடும். அதுக்காக தான் இந்த நாட்ச் நம்ம போடுறது. இப்போ இதை தைச்ச பிறகு எக்ஸ்ட்ரா துணியை வெட்டிக்கலாம். இந்த சைடில் தான் தைக்கணும். ஓகேவா, இப்போ இதே மாதிரி பின் கழுத்து இதுக்கும் நாட்ச் வெட்டிட்டு
இந்த ஃப்ரண்ட்டு கழுத்து இருக்கு இல்லையா, நாடி வெட்டும்போது இந்த தையலை விட்டு கீழே வரக்கூடாது. கிராஸாக வேணால் வெட்டிக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக வேணாலும் வெட்டலாம். கிட்ட கிட்ட வெட்டணும். ஸோ பேக்கில் எப்படி பண்ணணும் அதேமாதிரி தான் படிமான தையல் போட்டு மடித்து தைக்கணும். ஸோ ஃபுல்லாக தைச்சிட்டு கம்ப்ளீட் பண்ணி காட்டுறேன். இப்போ கழுத்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் என்ன செய்யணும்னா, இந்த மாதிரி 3 பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அது இல்லாமல் பெரிய நாடாவுக்கும் கட் பண்ணியிருக்கேன். இதே தான் 60 இன்ச்சு வித்தில் உள்ள நீட்டு துணி வந்து 2 பீஸ் கட் பண்ணியிருந்தேன். அப்போ அதை ஜாயின் பண்ணி நம்ம வந்து நாடா தைக்கணும். ஓகேவா? சும்மா இப்போ தைச்சி காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதே மாதிரி தான் அந்த ரோப்பும். இப்போ இதில் வந்து நம்ம ஏதாவது கம்பி யூஸ் பண்ணி இதை வந்து திருப்பணும். சரியா? எந்த கம்பி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கம்பி யூஸ் பண்ணி திருப்பணும். ஸோ நான் வந்து இந்த கம்பி யூஸ் பண்ணுறேன். ஒரு பக்கம் தச்சிருக்கேன் பாருங்கள், அதில் கம்பியை வச்சுக்கணும். வச்சுட்டு அந்த துணியை வந்து அந்த கம்பிக்கு மேலே நம்ம வந்து லைட்டாக இப்படி வச்சு உருட்டுனா உள்ளே போயிடும். அதுக்கப்புறம் இதை வந்து வெளியில் எடுக்க வேண்டியது தான். இதை வெளியில் எடுத்துட்டு நான் வந்து இதை 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுக்க போகிறேன். இதை கட் பண்ணிவிட்டு தைக்கும்போது உங்களுக்கு காட்டுறேன். நான் 1.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ இதை ஜஸ்ட்டு இப்படி மடித்து, ஓகே, இந்த தையல் இருக்குது பாருங்கள், இது சென்டரில் வர மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இந்த இடத்துல நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள், அதில் வச்சு அப்படியே தைக்க வேண்டியது தான்.
நெக் பீஸ் இருக்குது பாருங்க, இது என்ன செய்யணும்னா இப்படி ஒரு தையல் போட்டுருங்க. ஓகேவா? இந்த பக்கம் இன்னொரு பீஸ் வரும். ஸோ நான் இதை தைக்கிறேன். கீழே இருந்து தைச்சிட்டு வாங்க. ஏன்னா இப்போ நம்ம கீழே இருந்து தைக்காமல் மேலே இருந்து தைச்சோம்னா இந்த பீஸ் கீழே ஏற்ற இறக்கமாக வந்துடும். இப்போ இதுக்குமே நீங்கள் விளிம்பு தெரியக்கூடாது அப்படின்னா ஒரு நேர் பீஸ் வெட்டி தச்சு திருப்பி வருதுன்னா திருப்பலாம். பரவாயில்லன்னா அப்படியே விடலாம். சரியா? இல்லை ஓவர்லாக் அடிச்சுட்டு அதுக்கு மேலேயும் நீங்கள் இப்படி வச்சு தைக்கலாம். உங்கள் விருப்பம்தான். ஸோ நான் அப்படியே தைக்கிறேன். இப்போ ரெண்டு சைடும் இது வந்து ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ பேக்குக்கு தான் நான் இது யூஸ் பண்ண போகிறேன். ஃப்ரண்ட்டுக்கு வேணும்னாலும் நம்ம யூஸ் பண்ணலாம், நம்ம விருப்பம்தான். இதை வந்து இந்த கருப்பு துணி வைக்காமல் நீங்கள் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு இதை ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு கையை ஜாயின் பண்ணி நீங்கள் சைடு அட்டாச் பண்ணிங்கன்னா இதை கோட்டாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த கருப்பு துணியை அட்டாச் பண்ணக்கூடாது, கோட்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். நான் வந்து கோட் மாடல் செய்யலை, அதனால் மேல் ப்ளவுஸுக்கே நான் வந்து இதை அப்படியே இடுப்பில் வந்து அட்டாச் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். இப்போ பேக் சைடு இந்த இன்னொரு பீஸ் இருக்குது பாருங்கள், ஃப்ரண்ட் சைடோட பீஸ், இதை வந்து ஷோல்டரில் நம்ம ஜாயின் பண்ணிக்கணும். இப்போ ஷோல்டர் வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன். ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணணும். தையலுக்கு எவ்வளோ விட்றீங்களோ அவ்வளோ ஜாயின் பண்ணுங்கள். இங்கே ஸ்ட்ரெயிட்டாக தைச்சி கீழே க்ராஸாக இப்படி க்ராஸாக தைக்கிறதுனாலும் தைக்கலாம், இல்லை ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறதுனாலும் தைக்கலாம். போட் நெக்னால் நீங்கள் கொஞ்சம் க்ராஸாக தைக்கிறது நல்லது. கை வந்து தைச்சிக்கலாம். கைக்கு பஃப் கை கட் பண்ணியிருக்கேன். கீழே வந்து சின்னதாக மடித்து தைக்கணும். ஸோ எவ்வளோ தையலுக்கு விடுறோமோ அந்த அளவு பார்த்து தைங்க. கீழே மடித்து தைச்சாச்சு. இப்போ பஃப் கைக்கு நம்ம கீழே அப்படியே ஜாயின் பண்ண வேண்டியது தான். இப்போ இந்த நாட்ச் இருக்குது பாருங்கள், இது இந்த இடத்துக்கு வரணும். சரியா? அப்போ இவ்வளோ துணி எக்ஸ்ட்ரா விட்டுருக்கேன், இதை தான் நம்ம ப்ளீட் வைக்கணும். இப்போ இதை சின்ன சின்னதாக
இன்னொரு தையல் அது மேலேயே போட வேண்டியது. ஃபைனலாக 2 சைடும் வந்து ஜாயின் பண்ணணும். கை ஜாயின் பண்ண பிறகு சைடு ஜாயின் பண்ணிட்டா இந்த மேல் ப்ளவுஸ் வந்து முடிஞ்சிடும். நீங்கள் கோட்டா தைக்கிறதா இருந்தால் கீழே வந்து மடித்து தைச்சிடணும். நான் வந்து இதை கீழே அம்பர்லா ஸ்கர்ட் வந்து ஆல்ரெடி கட் பண்ணி தைச்சி வச்சுருக்கேன். அதில் வந்து இதை ஜாயின் பண்ணால் வேலை முடிஞ்சுது. சைடில் வந்து நான் தையலுக்கு 2 இன்ச்சு அளவு தான் விட்டுருந்தேன். அந்த 2 இன்ச்சு அளவை மார்க் பண்ணிவிட்டு அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக தைக்கிறேன். ஓகே, இந்த ப்ளவுஸ் ஃபுல்லாகவே தைச்சி கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இங்கே பாருங்கள், சைடு 2மே அட்டாச் பண்ணியாச்சு. இதுதான் ஃப்ரண்ட்டு, ஓகேவா? ஆனால் பார்க்குறதுக்கு இது பேக் மாதிரி இருக்கும். டிசைனை பார்த்தீங்கன்னா இது வந்து பஃப் ஸ்லீவு. இந்த இடத்துல இப்படி பாருங்கள், ஓகேவா? இங்கே இந்த இது. ஸோ இதை நீங்கள் கோட்டா வேணுனாலும் கோட்டா யூஸ் பண்ணலாம். கோட்டா யூஸ் பண்ணுறீங்கன்னு சொன்னால் இந்த பிளாக் துணி வராது. இதை அப்படியே நீங்கள் இது எப்படி இதை ஃபினிஷ் பண்ணணும், இந்த ஷோல்டரை ஜாயின் பண்ணி கை ஜாயின் பண்ணிட்டு சைடு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணணும். இதை கோட்டா நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு இதில் நீங்கள் ரோப்பை வந்து மாட்டி மாட்டி இந்த இடத்துல இழுத்து டைட் பண்ணிக்கலாம். இந்த பிளாக் துணியை வந்து நீங்கள் உங்களோட கீழே ஸ்கர்ட்டு பார்ட்டு ஃப்ரில் வைக்கலாம், என்ன டைப்பில் வேணாலும் நீங்கள் தைச்சிருப்பீங்க இல்லையா, அதில் நீங்கள் வந்து இந்த கோட்டை போடுற மாதிரி செட் பண்ணலாம். அப்படி இல்லாட்டிக்கு இப்போ நான் வந்து எனக்கு கோட் மாடல் வேண்டாம் அப்படின்றனால நான் ப்ளவுஸாகவே இப்படி ரெடி பண்ணிக்கிட்டேன். இது ஃப்ரண்ட்டுக்கு வேணும்னாலும் நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம், பேக்குக்கு வேணுனாலும் ஜாயின் பண்ணிக்கலாம். ஆனால் நான் பார்த்த ஒரு ஃபோட்டோவில் வந்து பார்த்தீங்கன்னா இது பேக்கில் தான் இருந்துச்சு. இப்போ ஜஸ்ட்டு இதுக்கு நாடா இதில் கோர்த்தா போதும். அது நான் உங்களுக்கு ஃபைனல் ஒர்க்கில் காட்டுறேன். இப்போ இதில் கீழே வந்து நான் அம்பர்லா கட்டு தான் கீழே வந்து வச்சுருக்கேன். அதுவும் நான் உங்களுக்கு செட் பண்ணி காட்டுறேன். இப்படி தான் வரப்போகுது. இந்த அம்பர்லா டைப் இருக்கு இல்லையா, இதை வந்து இதுக்குள்ளே வட்டமாக நம்ம வந்து ஜாயின் பண்ணிட்டா இந்த ஃப்ராக் வந்து முடிச்சிடும். இதோட ஃபைனல் லுக் இதுதான். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.